सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. திருதராஷ்டிரர் ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு எந்த அபிப்பிராயத்தில் அவர் கேட்டிருக்கார் அப்படிங்கிறத விகல்பம் பண்ணி ரெண்டுலையும் தோஷம் இருக்கு அப்படின்னு கணக்குதாக இருக்கு. அதாவது பிரம்மமும் இந்த சம்சாரத்துல சகல சம்சார சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்றது தெரியல. ஜீவாத்மா தான் அந்த மாதிரி சம்சாரியாக இருக்கான்னு சொல்லலாம். அப்படின்னா ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறுன்னு சொல்லும். அப்படி சொல்லும் போது பரமாத்மாவே தான் ஜீவாத்மாவாக இந்த பிரவேசம் பண்ணி இருக்காருன்னு சொல்ற திருப்திக்கெல்லாம் விரோதம் வரும். ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லிட்டா வேற ஒரு கஷ்டம். அது என்னன்னா அவர் பரமாத்மா தானே தனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறார்னு என்ன பண்ணலாம்? பல பிரம்மங்கள் இருக்குன்னு சொல்லலாமா? எல்லா ஜீவாத்மாவும் பிரம்மம் தான். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒவ்வொரு பிரம்மம். ஒரு பிரம்மத்தை இன்னொரு பிரம்மம் தள்ளுறது அப்படின்னு சொல்லலாமா? இது மகா தப்பு. ஏன்னா பிரம்மம் ஒன்னே ஒண்ணுதான் அப்படிங்கிறது தெரிவிக்கிறாங்க. அதனால நீங்க கேட்கிற கேள்வி இருக்கு, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு சொல்றத அந்த சித்தாந்தத்துக்கு விரோதமாக நமக்கு தெரியாது. இப்ப பதில் எப்படி சொல்லணும்னு கேட்டா, ஜீவன் பிரம்மமும் ஒண்ணுதான், ஆனா அந்த பிரம்மத்துக்கு சம்சாரம் எதுவும் வரல. பிரம்மந்தான் இந்த சரீரத்துல பிரவேசம் பண்ணி ஜீவனாக தெரிந்து கொண்டு தன்னை ஜீவன் நினைக்கிண்டு அப்படின்னு சொல்லணும். ஆனா அது எந்த மாற்றத்தையும் அடையலை. இதை சொல்றதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னா, லோகோ மகானத்து விசேட லோகு முதல்ல சொன்னார். பிரம்மமே நானாவிதமாக இருக்குன்னு சொன்னாலோ, பிரம்மம் வேறு ஜீவன் வேறுன்னு ரெண்டுக்கும் வேறு சொன்னாலோ இதுக்கு பிரதி விரோதம் வரும். வேத விரோதம்ங்கிற ஒரு பெரிய தோஷம் வரும். அப்ப நான் சொன்ன தோஷத்துக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு கேட்டா, அனாதியோட பிரபஞ்சு நிற்கிறார். அனாதின்னு சொல்லி இந்த மாயை சொல்றார். இந்த மாயையால நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் எடுத்து அப்படின்னா, வாஸ்தவத்திலே தன்னுடைய ஸ்வரூபத்திலிருந்து எந்த மாறுதலையும் அடையாமலே இருந்து அந்த ஸ்வரூபம் சம்சாரியாக காணப்படுகிறது. இதனால அதுக்கு நஷ்டம் இருக்கு. இதுதான் போன தடவை ஆண்டுவது. இதுக்கு மேலே இப்ப நம்ம இயங்கி சாட்சாத் ஜகதோ யோகிகா சர்வாத்மிகா சர்வநியாமிகா மாகேஸ்வரி சக்தி அநாதிசிங்கா யோமாபிகாமீக அநாதி யோகியில கவனிக்க நித்தியாகத்துல அநாதி சதிங்கிறது மாயை குறிக்கக்கூடிய ஒரு சம்பம். அதுக்கு ஒரு பகவத்கீதையில இருந்து எடுத்தா, புருஷன் பிரகிருத்தின் செய்வா வித்யு அநாதி சுகாவதி. அந்த ரெண்டு அநாதின்னு சொல்லிட்டு இப்ப அநாதின்னு சொல்லி மாயை பிரகிருத்தி. இதே விஷயத்தை இன்னொரு இடத்துலையும் சொல்லிட்டு, சாட்சாத் ஜெகதோ யோனி ரேகா. ஜெகத்னா இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துக்கு யோனினா காரணம். நேரடியான காரணம் எது? இந்த ஜெகத்துக்கு பரிணமிக்கக்கூடிய ஒரு உபாதான காரணம் எது அப்படின்னு கேட்டா பிரகிருத்தின்னு சொல்லணும். சைதன்ய ஸ்வரூபமான பரமாத்மா தானாக ஜடமா இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கு காரணம் ஆகாது, உபாதானமாக கூட ஆகாது. மாயை வச்சு கொண்டுதான் அது உபாதானமாக ஆகும். அதனால சாட்சாத் ஜெகதோ யோனி சர்வாத்மிகா சர்வ நியாமிகா.
இதுதான் பிரபஞ்ச ரூபமாக காணப்படுகிறது. அதனால சர்வாத்மிகா சர்வ நியாமிக்காக இது இருக்கிற வரியந்தம் தான் ஜெகத் இருக்க முடியும். அதனால ஜெகத்துக்கு நியாமகமும் அது சொல்லலாம். இது என்னது? மாகேஸ்வரி சக்தி, பரமேஸ்வரனுடைய சக்தியாக இருக்கிறது. ஆனா அது யோகாதிகானா, யோகம்னா ஆகாசம். ஆகாசங்கிற பேரு உடையது. ஆகாசம் ஆகாசம் சொல்லி கார்கி பிராமணத்துல அந்த ஆகாசத்துக்கு எது ஆகாரம் அப்படின்னு யாக்கியவனுக்கு கேட்கிறது. சத்தின்முக்களு ஆகாசா ஓதத்த போத. அப்ப அந்த ஆகாசங்கிறது என்ன? இந்த மாயை தான் அவ்யாசம் அவ்யாசாகாசம் நிறைய சொல்றது. அதனால ஆகாசத்துடைய பேரை கொண்டதாக இருக்கு இந்த மாகேஸ்வரி. திவி ராஜசிங்க, திவினா சொப்பிரகாசமான ஆத்மஸ்வரூபத்திலே இது இருந்திருக்கு. ராஜா மாதிரி இப்ப சோதிக்கின்றான். தத் யோகேன அநாதி மாயா யோகேன பவந்தி ஜீவாதே வித்யாக அத்விதீயஸ்யாபி பரமாத்மனோ மாயா பகுரூபத்துவம் உபபத்தியதே. தத் யோகேன இப்பேற்பட்ட அனாதியான மாயோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனாலே ஜீவாதிகள் நிச்சயம் சொல்லலாம். என்னுடைய கேட்ட கேள்விகள் எல்லாம் வேற மாதிரியா இருக்கு. அதாவது ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணு அப்படின்னு சொன்னால் பரமாத்மாவுக்கு பரமாத்மாத்தோ பந்தம் ஏற்படும், சம்சாரத்துவம் வந்து சேரும். அதனால அப்படி என்ன கேள்வி பதில் என்ன சொல்றாருன்னா, மாயை கூட இருக்கிறதுனால, மாயை சேர்ந்து இருக்கிறதுனால ஜீவன் நிச்சயம் என்னவோ கேட்டா எதுவும் பதில் சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பதில் சொல்ற. அதனால அந்த சாஸ்திரியத்தை சொல்றாரு. அத்விதீயஸ்யாபி பரமாத்மனா மாயையா பகுரூபத்துவம் உபபத்தியதே. பரமாத்மா அத்விதீய, அவருக்கு இன்னொரு சேதனம் கிடையாது. அவர் ஒன்றுதான் சேதனமான ஆத்மா. அப்படி இருந்தாலும் கூட இந்த மாயையாக பகுரூபத்துவம் நானாவிதமான அனந்த ரூபமாக அவரே காணப்படுகிறார். அத்விதீயத்துவத்துக்கு பஞ்சம் இல்லாமலே எத்தனை ரூபமா பார்த்தாலும் அவர் ஒண்ணுதான். ஏகத்த மாயா பகுரூபம் திருத்தியில சொல்லப்பட்டிருக்கு. திருத்தியில ஒரே ஆத்மா மாயையால அநேக ரூபத்தை அடைகிறார் அப்படிங்கிறது காமிச்சிருக்கிறார். ரூபம் ரூபம் இன்றோ மாயாது ரூபம்னா ஒவ்வொரு சரீரம், ஒவ்வொரு சரீரத்திலும் அந்த ஆத்மா அதோட சேர்ந்துட்டார். சரீரத்துல சேர்ந்து ஒவ்வொரு ஜீவனாக மாறிட்டார். ஒவ்வொரு சரீரத்துல ஒவ்வொரு ஜீவன். அதே மாதிரி இன்றோ இந்திரகான பரமாத்மா மாயாபிதி பொதுரூபடைந்தது. மாயால, அதாவது மாயால ஏற்பட்ட அதோடைய காரியம் சரீரம் அந்த சரணம் இதனால பூர்ண நானா ரூபம் நிறைய ரூபங்கள் கொண்டவராக காணப்படுகிறார். ஏதோ தேவ சர்வ பூதேஷு பூதா ஏகம் தத் விப்ரா பகுதா வதந்தி ஏகம் சந்தம் பகுதா கல்பயந்தி ஏதோ தேவோ பகுதா நிவிஷ்டா ஏகத்தன் பகுதா விசாரா ஸ்வமூகோதி பகூன் அனுப்பிரவிஷ்டா அஜாயமானோ பகுதா வியாயதே. நிறைய எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் சொல்லுது. அது ஒரே ஆத்மா தான், ஆனா நானா விதமாக தெரிகிறது. நான் அந்த உபாதியால நிறைய தெரிகிறது. ஒரே வஸ்து தான் அது. உபாதியால சுத்தமா தெரிஞ்சாலும் உற்பத்திங்கிறதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மோட்சம் ஏகேவகி பூதாத்மா பூதே பூதே வஸ்துதா ஏகதா பகுதா தேவ திருஷ்யத்தை கருது. அதாவது இப்ப ஸ்மிருதி, முதல்ல ஸ்மிருதி தெரியாது, ஸ்மிருதி இதுவும் ஏதோ ஒரு உபநிஷத்துல இருக்குன்னு எடுத்திருக்காங்க. அதாவது இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் காமிக்கிறது. ஒரு ஜலபாத்திரம் இருந்ததுன்னா அதுல சந்திரன் பிரதிபலிக்கும் போது ஒரு சந்திரன், ஆகாசத்துல ஒரு சந்திரன், ஜலத்துல இங்க நிறைய ஜலபாத்திரம் இருக்குன்னா எல்லா ஜலபாத்திரத்தையும் ஜலத்தையும் சந்திரன் இருக்குமாங்க பிரதிபிம்பம் தெரியுமே. ஆனா ஒரு சந்திரன் தான் இருக்கிற, ஒரு சந்திரன் தான். ஆனா இங்க எத்தனை ஜலபாத்திரம் உபாதி இருக்கோ அத்தனை ஜலச்சந்திரங்கள் இங்க வரும். ஜலச்சந்திரன்னா ஜலத்துல தெரியக்கூடிய சந்திரன் பிரதிபிம்பம். ஏகதா பகுதா செய்வதற்கு ஆகாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான், ஒரே ஒரு சந்திரன். ஜலபாத்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு சந்திரன் தெரியும். அதை போல பூதாத்மா, அதாவது ஊட்டங்களுக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் ஒருத்தராகவும் இருந்து அதே சமயத்துல பூதே பூதே பகுதா
ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒவ்வொரு ஆத்மாவாக நிறைய ஆத்மாவாக ஆகியிருக்கிறார். ததாச்ச யாஜ்ஞவல்க்ய ஆகாசம் ஏகம் யதா சதாதிஷு பிரதிஷ்டதே ததாத்மா ஏகோபி அநேகஸ்ய ஜலாதாரேஷு ஜீவாம்சமா. இந்த பிரதிபிம்பம் அவச்சேதம் ரெண்டு வாதம், பிரதிபிம்பவாதம் அவச்சேதவாதம். இந்த ஏகதாபகாதிக்கு ஜெயச்சந்திரன்னு சொன்னா பிரதிபிம்பவாதம். பிரதிபிம்பவாதங்கிறது என்ன? ஜீவன் பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் அப்படின்னு சொல்றது பிரதிபிம்பவாதம். ஜீவன் பரமாத்மாவுடைய ஒரு அவச்சேதம். கட்டாகாசத்தை போல ஆகாசங்கிறது பெருசு, கடத்துக்குள்ள வந்த ஆகாசம் கட்டாகாசம் அதுக்குள்ள இருக்கு. ஆக்சிஜன் ஆகாசம் இருக்கு, அது கட்டாகாசம். இது அவச்சேதவாதம். இந்த அவச்சேதவாதம் ரெண்டுக்குமே இந்த யாஜ்ஞவல்க்யருடைய வசனம் இருக்கு. ஆகாசம் ஏகம் யதா கடாதிஷு பிருதக்ஷதே. எத்தனை கட்டம் இருக்கோ அத்தனை கட்டத்திலையும் உள்ள ஆகாசம் இருக்கு. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டாகாசம். ஆனா தனியா பார்த்தோம்னா ஆகாசங்கிறது ஒண்ணுமே ஒன்னா இருந்தாலும் கடாதிகள் நிறைய இருக்கிறதுனால கடாகாசம் பதாகாசங்கிற பேர்ல அது நிறைய ஆயிடுச்சு. அதை போல ததா ஆத்மா ஏகோது அநேகமே. ஒன்னாக இருந்தாலும் அந்த ஆத்மா அநேகமாக ஆகலாம். உபாதினானா இது அவச்சேதவாதம். அங்கேயே மறுபடியும் பிரதிபிம்பவாதம். ஜலாதாரேஷு இவ அம்சுமா. அம்சுமாங்கிறது சூரியன். சூரியன் ஒருத்தந்தான், ஒரே ஒரு சூரியன். ஆனால் ஜலாசயங்கள்ல பார்க்கும்போது ஒவ்வொரு ஜலாசயத்தையும் அந்த ஒரே சூரியன் தெரியும் போது நிறைய சூரியனாக காணப்படுகிறார். தக்காக சாபசேத இந்தாது ஏதச்ச சூரியோ பகுதா ஜலாதாரேஷு திருஷ்யதே ஆபாது பரமாத்மாவு சர்வோபாது சம்ஸ்கிருதா. பிரச்சனை இருக்கு இந்த விஷயம். ஒரே சூரியன் பிரதிபிம்பம் நானா பிரதிபிம்பமாக ஜலத்துல தெரிகிற மாதிரி ஒரே பரமாத்மா எல்லா உபாதிகளையும் பரவாக தெரிகிறார். பிரம்ம சர்வ சரீரேஷு வாக்தே அபியந்தரேஸ்திதம் ஆகாசமிவ புஞ்சேஷு புத்திகம்யோ நிஜான்யதா. இதுவும் வைத்திருக்கின்றார். இந்த அவச்சேதவாதம் பிரதிபிம்பவாதம் இது ரெண்டும் பிரம்மஸ்வரூபத்தை தெரிவிக்கிறதுக்காக வந்தது. நஜான்யதா அப்படின்னு வெறும் ஆகாசத்தை பார்க்க முடியாது. வெறும் ஆகாசத்தை பார்க்க ஒரு உபாதியை சேர்த்தோம்னா உபாதியோடு சேர்ந்து சரி ஆகாசம் வெட்ட வழியா இருக்கிறத அந்த ஒன்றும் காட்டுறதுக்கு சாத்தியம் இல்லை. வேற ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அப்ப அதை வச்சுட்டு இது என்ன அது இல்லை அங்க இருக்குன்னு சொல்லிருக்கணும். அதை போல இந்த பரமாத்மாவை ஜடத்தோட சேர்த்து பார்க்கும்போது இதெல்லாம் ஜடம்னு சொல்லும் போது வித்தியாசமாக அந்த ஆத்ம சூழ்நிலையும் நம்மளால பார்க்க முடியும். இல்லைன்னா தெரியாது. அதை தெரியப்படுத்துறதுக்காக உபாதியை சேர்த்துக்கணும். உபாதி சேர்த்துக்குன்னா தெரியும், இல்லைன்னா தெரியறதே தெரியாது. ஆகாசங்க கும்பேஷு புத்திகம்யோ நிஜான்யதா. அங்க பிரதிபோத விதம் அப்படின்னு சொல்லிருக்கு. நமக்கு எந்த விஷயங்கள்லாம் தெரியுதோ எல்லாத்தையும் அந்த ஆத்மா பாதிக்கிறது. பிரதிபோதம் போதம்ன்றது இல்லை. அது தெரியாத ஒரு போதமும் இல்லை. வைத்திக ஞானம் கூட இல்லை. ஆனா தெரியாத போடுறது பார்த்தீங்கன்னா அது நம்மளோட கவனம் அங்க இல்லைங்கிறது தான். அதனால என்ன ஆகுதுன்னா புத்திகம்யம் எப்ப ஆகும்? அந்த உபாதியோட சேர்ந்து அது புத்திகம்யமாகும். உபாதி இல்லாட்டா புத்திகம்யம் கூட இல்லை. புத்திகம் அப்பாற்பட்டது. மனசா நமது மனசனால பார்க்க முடியாது. அதனால உபாதி இருக்காமல் இருக்கிறதுனா இந்த வழியாக நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சகாச்சாக பரமேஸ்வரா. எங்கேயும் தெரியல, பரமேஸ்வரர் சொல்றாருன்னு சொல்லிருக்கு. நித்திய சர்வகதோ ஆத்மா கூட்டஸ்தோ தோஷவர்ஜிதா ஏகத்தம் வித்தியதே சக்தியா மாயையா சர்வபாவதா. ஏ நித்தியா, நித்தியமானவர், சர்வகதனா எங்கும் வியாபிக்கின்றிருக்கிறவர். யாருவே ஆத்மா. கூட்டஸ்தகானா நிர்விகாரா, எங்கும் கூட மாறுதல் விகாரம் இல்லாதவர். தோஷவர்ஜிதா, ஒரு தோஷமும் இல்லை. ஏகா தன் ஒருத்தராக இருந்து மாயாங்கிற சக்தியால எல்லாமாக தானாவாக அவரே ஏகப்படுகிறார். யஸ்மாத் ஏகத்தைவ மாயையா பகுரூபத்தும் தஸ்மாத் சைவ காரணாத்மா பரமேஸ்வரः காரியாத்மானம் ஜீவாத்மானம் வியுங்கே கிருத பிரயத்னாபேட்சன் மாயையா. அவன் கேட்டான், திருதராட்சனுடைய பிரச்சனத்துல இருந்தது ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணுன்னு சொல்றது,
எப்படி இந்த சம்சாரத்துல இந்த சம்சாரி வந்தான்னு கேட்டா, யாரோ ஒருத்தர் அவனை பிரேரணை பண்ணியிருக்காருன்னு சொன்னார். அது யாருன்னா பரமாத்மான்னு சொல்லணும். இந்த பரமாத்மா ஜீவாத்மாவை எப்படி பிரேரணை பண்ணினார்னா இப்படி பிரேரணை பண்ணார். இந்த பிரதிபிம்ப ரூபமாக ஜீவாத்மாக்கள் இருக்கு. இந்த ஜீவன் பிரதிபிம்பம்னு சொல்லிட்டோம்னா அந்த இன்பம் இருக்கு, இன்பத்துக்கு அதீனமாத்தான் இது வேலை செய்யுது. சில காரியங்கள் வித்தியாசமா தெரியும் பிரதிபிம்பத்துல, ஆனா பிம்பத்துக்கு அதீனம் தான் எப்பவுமே. அதனால ஈஸ்வராதீனமாத்தான் ஜீவன் இருந்தாங்க. எப்படி இந்த பார்த்தோம்னா கண்ணாடியில நம்மளுடைய முகம் இடது வலதெல்லாம் மாறுவது அப்படி தெரிஞ்சிருந்தால் கூட வித்தியாசமா தெரிஞ்சாங்க. இந்த பிம்பத்துக்கு அதீனமா தான் அது இருந்தார். சரியா? அதை போல ஈஸ்வராதீனமாக ஜீவன் இருக்கான். அதனால என்ன சொல்றது, ஈஸ்வரன் தான் அந்த ஜீவனுக்கு எல்லாம் பண்ணி வைக்கிறார், சம்சாரத்துக்கு பேசுவாக அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி கிருத பிரயத்தனா பேஷா, இது சூத்திரக்காரரை சொல்லியிருக்காங்க. கிருத பிரயத்தனா பேஷான்னா அவன் பண்ணின கர்மாவை அனுசரித்து அதுக்கப்புறம் அவன் மூலமாக அவன் மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வைக்கிறது, அல்லது அந்த பண்ணின கர்மாவுடைய பலத்தை அனுபவித்து வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறான். அப்படி பண்ணலைன்னு சொன்னா ஆளுக்கு ஒவ்வொரு விதமான பலத்தை கருவங்களை கொடுத்தாருன்னு சொன்னா யாருக்கு எதை கொடுக்கறதுங்கிறது தெரியாது. வித்தியாசப்படுத்தி மாற்றி மாற்றி கொடுத்துட்டாருன்னா வைஷமியம், நைரிஷமியம், அஜ்ஞானம் எல்லா தோஷமும் பண்ணி. அதனால அவர் என்ன பண்றார், யார் என்ன கர்மா பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்து அந்த கர்மாவுக்கு தகுந்தா போனதான் அவனுடைய புத்தியை பிரயாணம் பண்றார். தப்பா சைவ காரணாத்மா பரமேஸ்வரா காரியாத்மானம் ஜீவாத்மானம் நியுஞ்சே கிருத பிரயத்தனாபேட்சன், அதுலயும் மாயையான அதான் மனித கர்மாவுக்கு தான் அவர் பலத்தை கொடுக்கிறாருங்கிறது இருந்தாலும் அதுவும் நிஜமாக கொடுக்கலே மாயையால தான் இருக்கிறார். மாயையா தன் மாயையா ந பரமார்த்ததா சம்சரதி சம்சார எதிர்த்தார். அவர் தானாகவே நிஜமாக பார்க்கும்போது அவர் தான் சம்சாரியாகவும் ஆகல, வேற இன்னொருத்தனை சம்சாரியாக பார்க்கவும் இல்லை. நாதத்தே தட்டதிப்பாகம் சஜானியின் ஆயுதம் வேற முக்கியந்து ஜென்பவா. அதனால அவர் ஏதோ சொன்னார் சொல்றது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா பண்ணுங்கன்னு சொல்ற. வாஸ்தவத்துல பார்த்தா பண்ணது கூட மாயாரு. ததாச்சோஷம் காவசேய கீதாசி நஜாயதே நம்பியதே நவத்தோ நக ஜாதகா நவத்தோ பந்தகாரி வா நமஸ்தோ நக மோக்ஷதா புருஷ பரமாத்மாவு எத் ததோன்யத் அபத்யதது. இது காவசேய ஆத்மாவுக்கு ஜனனம் இல்லை, மரணமும் இல்லை. இது எல்லாமே நல்லா தெரியும். வேதாந்தத்துல எல்லாருக்கும் பற்றி நகா இவன் கொல்லப்படுவனாகவும் ஆசதில்லை, கொல்பவனாகவும் ஆசதில்லை. நகன்யதே இவன் கங்காத எது சந்திகம் நகன்யதே கன்யமானி சரீரே பத்தா பந்தகாரிவா, தானே பந்தத்துக்கு உட்பட்டவனாகவும் இல்லை, சம்சாரியாகவும் ஆகல, அதே சமயத்துல பந்தகனாகவும் இல்லை. இவன் யாரையோ கட்டுப்படுத்தான் அப்படிங்கிறது இல்லை. நம் முக்தா, இவன் முக்தி அடைந்தவன் சொல்ல முடியாது. மோட்சத்தை கொடுத்தவனும் இல்லை, மோட்சத்தை அடைஞ்சவனும் இல்லை, மோட்சத்தை கொடுக்கிறவனும் இல்லை. இது எப்படி சொல்லலாம், இப்ப சொல்லக்கூடாது. அதாவது ஞானம் வந்தா உண்மையான நிலை அப்படின்னு. ஞானம் வந்து நம்ம ஆரம்பத்திலே நம்ம முக்தியும் இல்லை, மோட்சம் யாரும் கொடுக்கறது இல்லை, மோட்சம் கிடையாது அப்படின்னு சொன்னா வேதாந்த விசாரம் வேண்டாம், அந்த நிர்ணயம் ஆகக்கூடாது. அப்படியா இருக்க. அதனால என்ன பண்ணா இந்த நிலையில அப்படி இல்லை, தத்துவ ஞானம் வந்தாச்சுன்னா அவனுக்கு அப்படி தெரியும். முக்தா நவீன முக்தா இத்தேஷா பரமார்த்ததா அப்படின்னு ஒரு சொன்னாங்க. நீங்க பரமார்த்த திருஷ்டியில பார்த்தீங்கன்னா எப்ப முக்தி இருந்தது? ஏன்னா முக்தி வரணும்னா பந்தங்கிறது இருந்தாச்சானே அதுல இருந்து மோட்சத்தை அடுத்ததாக சொல்லலாம். பந்தங்கிறதே ஏற்படலை. நித்திய முக்தியும் பந்தமே ஏற்படாத ஒரு முக்தி. அப்பனா அந்த முக்தியில முக்தி நிஜமான முக்தியே இல்லை. அதனால வாஸ்தவமான ஸ்திதியை புருஷ பரமாத்மா, யார நம்ம ஆத்மான்னு சொல்றோமோ அவன் தான் பரமாத்மா. ததா அந்நியது, இந்த பரமாத்மாவை தவிர்த்து வேறானதாக ஒன்று இருக்குமானால், இருக்கும்னா இல்லவே இல்லை, அகற்றத்தை இல்லே சொல்லுவது.
எல்லாமே இந்த பரமாத்மா ஸ்வரூபம் தான். அதை காட்டிலும் வேறானது ஒண்ணு கிடையாது. பிரசாத ஆக பகவானும் பரமேஸ்வரன். அகம் பிரசாஸ்தா சர்வஸ்ய மாயாதீத ஸ்வபாவதா நகாபி அயம் சம்சரதி நக சம்சாரவே அவரே சொல்லிட்டாரா, அகம் பிரசாஸ்தா சர்வஸ்ய, நான் சர்வஸ்ய இந்த சர்வ ஜெகத்துக்கும் பிரசாஸ்தா நியமனம் செய்வதவனாக இருக்கிறேன் மாயை கொண்டு. ஆனா மாயாதீத ஸ்வபாவதா என்னுடைய சொரூபம் மாயைக்கு அப்பாற்பட்ட சொரூபம். ஆதித்யவர்ணம் சமசம் பரப்பா அப்படின்னு. நகாபி அயம் சம்சரதி, எனக்கு தானாக சம்சாரம் கிடையாது. என்னுடைய சொரூபம் இருக்கே அது சம்சாரம் கிடையாது. எனக்கு சம்சாரமே பிரபு. இந்த பிரபு இன்னொருத்தருக்கு சம்சாரத்தை கொடுத்து அவங்க சம்சாரியாக்கிறான்ங்கிறது இல்லை. மாயா நிமித்த பேதே அத்யுதகம்யமானி அப்ய பரமாத்மனா காரிய காரணாத்மனா அவஸ்திதஸ்யாபி ஆதித்யம் ஸ்வரூபாதித்யம் ந அபைஹி இது சிந்திததி. இந்த ஸ்லோகத்துல வியாக்கியானம் ததாத்ய நாதித்யம் அபைஹி சிந்தி அநாதி யோகேன சவந்தி பொங்கலா ஸ்லோகத்தில் உத்தரார் சொல்றாருன்னா, இந்த பரமாத்மாவுக்கு மாயாலே பலவிதமான பேதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த மாயால என்ன கிடைக்கிறது? ஒண்ணு காரியாத்மா, ஒண்ணு காரணாத்மா. ஜெகத்துக்கு காரணமாக ஒரு ஆத்மா, அவர் பரமாத்மா. பாக்கி இன்னொரு ஆத்மா காரியாத்மா. இப்படி ரெண்டு விதமாக அவரே இருந்தால் கூட ஆதித்யம் அபைதி. நிஜமான சுரூபம் என்ன? அவருடைய சுரூபத்தை அதிகம்னு சொல்லி சொந்தத்தை பார்த்தா அதுக்கு ஞாபகத்து வருது. அதிகம் பேதம் இருக்கு. தானே எல்லாம் பண்ணிட்டாருன்னா தனக்கே அனர்த்தத்தை ஏற்படுத்தின்ற மாதிரி ஆயிருமே அப்படின்னு கேட்டு சூத்திரக்காரர் சொல்லியிருக்கார், அதிகம் நீ எந்த சுரூபத்தை பார்க்கிறீங்களோ அந்த சுரூபத்தை விட பெருசு அதிகத்துக்கு பேதம் இருக்கு. அப்போ நாம பார்க்கிற சுரூபங்கள்லாம் அதிகம் சின்னதா இருக்கு, பரிசின்னம். ஆனா எல்லா பரிசேரும் அது இருக்கு. ஆனா அங்கே அபரிசின்னமான சுரூபம். இது அதிகம்னு சூத்திரக்காரர் சொல்லி காமிச்சிருக்காரு. அதே இங்க வருது. ஆதித்யம் சொரூபாதித்யம்னு அப்படி இவர் நானாவிதமாக மாயையாலே காரியாத்மா காரணாத்மா ஏற்பட்ட ஆத்மாவா ஆனால் கூட அவருடைய சொரூபமான ஆதித்யங்கிறது அவரை விட்டு ஈசகதி ஈசிகதி அப்படி கொஞ்சம் கூட அவரை விட்டு விலகவே அவர் சொரூபம் அப்படியே வருது, அபரிச்சின்னமாவே இருந்திருக்காங்க. ஏன் மாயாத்மகத்வா சம்சாரத்தை அந்த சம்சாரம் எல்லாமே மாய நிஜம் இல்லை. அதனால பூர்வ பூதத்தை ஏற்படுத்தி நிற்கிறதா எப்பவும் போல அவர் பூதத்த ஸ்வரூபமாக இருக்கிறார். பூதத்தோஷா இருக்கிறார். எப்பாதிகம் தஸ்மாத் அநாதியோகேன பவந்தி பும்சா. அநாதியோகேன அநாதி அவித்யாயோகேன பவந்தி பும்சா புமாம்சா. பும்சகான்னு அந்த பதம் இருக்கு. பும்சகாங்கிறது புமாம்சகான்னு வியாக்கியானம் பண்ணிட்டாங்க. ஒரே ஆத்மா நிறைய ஆத்மாவான புமான்னு சொன்னா ஒண்ணு கேட்டவர், மாம்சகான்னு சொன்னா நிறைய கதி. அந்த ஒருத்தர் அநாதி யோகின மாயையோட சம்பந்தம் ஏற்படுத்தினாலே பகவஹா ஜீவாக இது ஒரு வியாக்கியானம். பும்சகாங்கிற பதத்துக்கு புமாம்சகான்னு அர்த்தம் பண்ணிட்டு வருகிறது. இதுக்கு இன்னொரு வியாக்கியானம் பண்ணார். அதுவா பும்சகா புருஷஸ்ய சக்தியில வந்ததுன்னா பும்சகாங்கிறது சரியா இருக்கும். பும்சகா புருஷஸ்ய பூர்ணஸ்ய பரமாத்மனா யா அனாலிசிக்கா தத் யோகேன பகவோம் பவந்தி. அவன் தீங்கிறதுக்கு நீங்க ஒண்ணு தனியா சேர்த்துக்க வேண்டியது பகவா. அந்த புமான்னா பரமாத்மா. அந்த பரமாத்மாவுடைய மாயை, அந்த மாயோட சம்பந்தம் ஏற்பட்டதுனாலே நிறைய ஆத்மாக்கள் கிடைக்கிறது ஏற்படுறது. ததாட்ட ஏதத் சர்வம் அனுகீதாபி ஸ்பஷ்டமாக அனுகீதையில இந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது. அஜ்ஞான குணரூபேண தத்துவரூபேண தரிசிதம் மமத்துவம் எதி சம்சாரா மோட்சிக்கேத கபீதனம் அவித்யாசக்தி சம்பன்னம் சர்வயோனிஷு வர்த்ததே தத்யாஜ்யம் சர்வவிதுஷாம் மோகனம் சர்வதேவினாம் தன்னாசேன மகானாத்மா ராஜசே மாத்திரசம்சயதா. அஜ்ஞான குணயோகின தத்துவரூபேண தரிசிதம். ஆத்மஸ்வரூபம் அஜ்ஞானங்கிற ஒரு குணத்தோடு கூடியிருக்கிறது. தத்துவரூபேண தரிசிதம். மமத்துவம் எதி சம்சாரா மோட்சிக்கேத கபீதனம் அவித்யாசக்தி சம்பன்னம் சர்வயோனிஷு வர்த்ததே தத்யாஜ்யம் சர்வவிதுஷாம் மோகனம் சர்வதேவினாம் தன்னாசேன மகானாத்மா ராஜசே மாத்திரசம்சயதா. அஜ்ஞான குணயோகின தத்துவரூபேண
சேர்ந்தும் இருக்கு. அதே சமயத்துல தத்துவ ரூபேன சாத்விகமான ஸ்வரூபத்தோடு புரிஞ்சிருக்கு. மமத்துவம் எது சம்சாரோ நோக்கிஜேத கசஞ்சனம் அவித்யாதற்கு. அதுல இந்த சம்சாரமானது என்ன, சம்சாரங்கிறது என்ன, அகம் மம அப்படிங்கிறதுதான் இந்த சம்சாரம். இந்த சம்சாரமானது அஜ்ஞான குண யோகி, அஜ்ஞானங்கிற குணம் சேர்ந்ததுனால இவனுக்கு சம்சாரங்கிறது ஏற்படுது. அஜ்ஞானம் இருக்கிறவர் என்றும் இது இருக்கும். இது அஜ்ஞானத்தினால வந்ததுன்னு சொல்லலைன்னா நோக்கிஜேத கசஞ்சனம், அதுக்கு நிவர்த்தியே வராது. அதுக்கு திருஷ்டாந்தம் என்னன்னா தத்துவ ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபம் இருக்கு, அது எப்பவுமே மாறுவதில்லை இல்லையா. அதே மாதிரி இந்த அஜ்ஞானமும் மாறாம இருந்துடும். ஆனா அப்படி இல்லை, அஜ்ஞானத்தினால்தான் அந்த சம்சாரம் வந்ததுங்கிற காரணத்தினால தியானம் வந்தா அதெல்லாம் இல்லாதது. அவித்யாசக்தி சம்பன்னம் சர்வயோனிஷு வர்த்தது. அவித்யாங்கிற சக்தியோடு கூறினதாக எல்லா இடங்களிலும் இருந்திருக்கு, எல்லா சரீரங்களிலும் அது இருந்திருக்கு. சத் தியாஜ்யம் சர்வ விதிதான். வித்வான்களினால அது தியாகம் செய்ய வேண்டியது, அது விளக்கப்பட வேண்டியது எது, அந்த அவித்யா சக்திங்கிறது. ஏன் மோகனம் சர்வதேசனா, அதுதான் எல்லாரும் மோகப்படுத்தி வைக்கணும். தன் ஆசைனா இந்த அவித்யாங்கிற சக்தி நாசமானாதான் மகான் ஆத்மா ராஜதே, அப்பதான் அந்த சுப்பிரகாசமான ஆத்மஸ்வரூபம் வலிச்சுன்னு பிரகாசிக்கணும். நாத்திர சம்சேகா, இந்த விஷயத்தில் சம்சயம் இல்லை. அகங்காரத்தை விஜயேதி ஆத்மா சிக்கோ பவிஷ்யதி. முதல்ல அகங்காரத்தை ஜெயிக்கணுமா, அந்த மனசு நமக்கு வசப்படணும். ஏன்னா அது முக்கியமான விஷயம். அதை நமக்கு கட்டுப்பட்டால்தான் இந்த ஆத்மா சித்தமாகும். சித்தேக ஆத்மனி நிர்புத்தி. நீங்க அந்த ஆத்மா நிஜமான ஆத்மஸ்வரூபத்தை அப்பதான் பார்க்க முடியும். ஏன்னா பொய்யான மாயுகமான ரூபத்தை பார்த்து சம்சாரி ஆத்மாவை தான் பார்க்கலாம். மனசு அடங்கிடுன்னா அப்ப நிஜ ஆத்மாவை பார்த்துட்டு போகலாம். நிஜ ஆத்மாவை பார்த்தால் நிர்புத்தி, துக்கமே இல்லை. அதை பார்த்த உடனே வீட்டை விட்டாங்க, பார்த்தா அவதான் ஆத்மஸ்வரூபே தோட்டமே இல்லை. நிர்புத்தி பூர்ணபோதம் பூர்ணபோதம் பரானந்தம் அனந்தம் லோக பாவனம் கதிர் அவ்யுபிச்சாரேன பரமாத்மானம் அச்சுதம் தத் சக்தா தத் பிரசாதேன ஞான அனல சம்யுதா அகிலம் கர்ம தத்வானி விஸ்வார்த்தம் அமிர்தம் சுகம் பிராப்னோதி சர்வசித்தார்த்தம் இது வேதானுசாரம். இந்த ஞானத்தை பூர்ணபோதத்தை அடையணுமோ இல்லையோ, எப்படி அடையிறதுன்னு சொன்னா பூர்ணபோதமான அந்த அச்சுதனை பக்தி பண்ணி அவருடைய அனுகிரகத்தினாலே அந்த தியானங்கிற தியானத்தை அடையணும். அந்த தியானங்கிற அக்னியானது இவங்கிட்ட இருக்கக்கூடிய சகல கர்மாவையும் தகிப்பது விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த அமிர்தம் இருக்கிறது. சத் விஷ்ணு பரமம் பரம்னு சொல்லக்கூடிய அமிர்த ஸ்வரூபம், அதையே இவன் அறிவிக்கிறான் ஞானியாக இருக்கிறது. இதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மோட்சம். வேதம் சொல்லிக் கொடுக்கிறது இதுதான். பகவான் பரமகுரு பராசரா ஆத்மவிவேகத்தை சர்வத்த நிச்சார்த்தம் கிடைக்கிறது. விஷ்ணு புராணத்துல பரமகுரு பராசரா, விஷ்ணு புராணம் பராசரர் சொன்ன உபதேசம் பண்ணது. அது பரமகுருனா வியாசர குருன்னு வச்சிருந்தோம்னா அவருக்கு குரு, அதனால பரமகுரு. அவர் ஆத்மா எதிர்க்கம், ஆத்மாவை வேறானது சர்வம் எல்லாமே மிச்சா பொய்யானதுன்னு சொல்லி கொடுத்திருக்கார் விஷ்ணு புராணத்துல. ஞானஸ்வரூபம் அத்தியந்த நிர்மலம் பரமார்த்ததா ததேவ அர்த்தஸ்வரூபேன சாந்தி தரிசனத்தை. பரமார்த்ததா உண்மையில் அத்தியந்த நிர்மலமான ஞானஸ்வரூபம் அது. நிர்மலம்னா அழுத்தே இல்லாதது, எந்த தோஷமும் இல்லாத ஞானஸ்வரூபம் அது. அதையே எல்லாரும் பிராந்தியா எப்படி பார்க்கிறான்னு சொன்னா அர்த்தஸ்வரூபம். லோகத்துல எதெல்லாம் பார்க்கிறோமோ நமக்கு பல விஷயங்கள் தெரியுதுன்னா அர்த்தம்னா விஷயம். கண்ணால காதால மூட்டால ஒவ்வொரு இந்திரியங்களால பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இது என்னது உண்மையிலன்னு கேட்டா ஞானஸ்வரூபம். அத்தியந்த நிர்மலம் பரமார்த்தம். ஆனா நமக்கு தெரியுது ஞானஸ்வரூபமா தெரியுது, விஷயங்களாக தெரியுது. யாருக்கு அப்படி தெரியாது? சாந்தி பகவான் தான் அங்க இருக்கு. அவனுக்கு மாத்திரம் சர்ப்பமா தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டா அதுதான் சாந்தின்னு சொல்லுவாங்க. ரத்துவா தெரியாமல் சாந்தியில எப்படி தெரிகிறது, மாற்றி தெரிகிறதோ இல்லையோ, அது போல இந்த ஆத்மஸ்வரூபம் ஜெகத்ரூபமாக தெரிகிறது.
ஞானஸ்வரூபமத்திலும் ஜெகதேக அபுத்தயா அர்த்தஸ்வரூபம் சத்தியந்தா அம்மீன் மோகசம்பளவு. ஞானஸ்வரூபத்தையே இந்த புத்தி இல்லாதவர்கள், அதாவது ஆத்மபோதம் இல்லாத அஜ்ஞானிகள் இந்த ஜெகத்தை அர்த்தமாக விஷயமாக பார்த்து ஏமாந்து கொண்டிருக்கா, மோகத்திலேயே எழுந்திருக்கா. ஞானிகள் எப்படி இருப்பா? வேறு ஞான விதா சித்தேவதா அகிலம் ஜெகத்து ஞானாத்மகம் பதற்கென்று ஸ்வரூபம் பரம். ஞானிகள் ஞானஸ்வரூபமான ஆத்மாவை தெரிந்து கொண்டவர்கள், சுத்தமான அந்தக்கரணத்தை உடையவர்கள், அகிலம் ஜெகத்து எல்லா ஜெகத்தையுமே ஞானாத்மகமாக பார்க்கிறார். எங்க பார்த்தானே அவளுக்கு பரமாத்மாவே தெரியும், அர்த்தஸ்வரூபமாக தெரியல. ஞானஸ்வரூபம் பகவான், ஞானஸ்வரூபோ பகவான் யசோசோ அசேஷமூர்த்தி அது வஸ்துபூதா ததோஹி கைலாசி பராது வேதான் ஞானீந்து விஜானம் ஜெயிதாமி ஜடாது சுத்தம் நிகழ்ந்து சர்வ கர்மக்ஷயே ஞான மகாஸ்தவேதி கதாதி சங்கல்பதரோ பலானி பவந்தி நோ வஸ்து வஸ்துபேதாக. பகவான் ஞானஸ்வரூபமாக இருக்கிறார். அவர் ஜெகத்தை சிருஷ்டி பண்ணினார். சிருஷ்டி பண்ணும்போது இது என்ன சொல்றதுன்னா, அவரே ஜெகத்தாக ஆனார்னு சொல்லி சத்தாவும் சித்தாவும் பஞ்சபூதமாக அவரே ஆனார். நிருப்தஞ்சா நிருப்தஞ்ச நிலையனஞ்சா நிலையனஞ்ச விஜ்ஞானஞ்சா விஜ்ஞானஞ்ச, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பதார்த்தமாகவும் அவரே இருக்கிறார். என்ன சொல்றது? திருப்பி சொல்றது. அதனால அந்த பகவான் எப்படி சொல்லணும்? அதுவும் அசேஷ மூர்த்தி. லோகத்துல எத்தனை வஸ்துக்கள் இருக்கோ எல்லா மூர்த்தியாகவும் அவர்தான் இருந்திருக்கார். அசேஷ மூர்த்தி எல்லாமே அவர்தான். ஆனா அப்படிதான் அவர் இருக்காருங்கிறது அது வாஸ்தவமான பொருட்கள் நினைக்கிறது. நமக்கு தெரியக்கூடிய அந்த ரூபம் அது வாஸ்தவம் இல்லை, நது வஸ்து செய்தான். இது மாயால அவருடைய ரூபம் இப்படி தெரியும். நிஜமாக இப்படிதான் கல்வி மண்ணுமா பரமாத்மா இருக்கா அப்படின்னு சொல்லுது. ஆனால் மாயால வந்தது எப்படின்னா அவர்கிட்டேன்னு வந்தது எல்லாமே. ததோஹி கையில் ஆப்தி கராது வேதானி ஜானீதி விஜயான விரும்பிதானி. இதுல விஜயானம், அந்த ஞானத்தினுடைய ஒரு ஆதார விசேஷம் தான் இது எல்லாம். என்னது? மலைகள் என்ன, சமுத்திரங்கள் என்ன, இந்த பூமி என்ன, இத்தனெல்லாம் தெரியுது. இதெல்லாம் எங்கே வந்தது? அந்த பரமாத்மாவுக்கு தான் வந்தது. இப்ப இதெல்லாம் மாயமான ரூபம் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நிஜமான ரூபம் எது? அது சுத்தம் நிஜரூபி. சுத்தமான பரமாத்மா ஸ்வரூபம் இருக்கு. அது எப்ப தெரியுமோ அப்ப என்ன ஆகும்? சர்வ கர்ம க்ஷயே. இவனுடைய கர்மா எல்லாம் க்ஷயமாகும். எல்லா கர்மாவும் க்ஷயமா இருக்கிற அதுக்கப்புறம் இவனுக்காக சம்சாரம் இருக்கிறதுக்கு காரணமே இல்லை. எந்த விஷயமும் தெரியறது காரணம் இல்லை. அபாஸ்த தோஷம் ஞானம் எதா, எந்த தோஷமும் இல்லாத அந்த ஞானம் தத்துவ ஞானம் எப்போ ஏற்படுமோ சதாதி சங்கல்பதரோ பலானி நோ பவந்தி. சங்கல்பமும் இல்லை, இந்த சங்கல்பத்துக்கு பலனாகத்தான் இந்த சம்சாரமே உண்டாகுது. அப்ப சங்கல்பங்கிறது ஒரு விருட்சம்னு வச்சிருந்தோம்னா அந்த விருட்சத்திலிருந்து கிடைச்ச பலன்கள் தான் நம்ம பார்க்கக்கூடிய சமஸ்த ஜெகத்தும். அந்த சங்கல்பமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப இந்த பலன்கள் எதுவுமே இருக்காது. நபவந்தி நோ வஸ்து வஸ்து பேதாகா. அப்ப நிஜமான வஸ்து ஒண்ணுதான் இருக்குமே தவிர இப்ப நிறைய வஸ்துங்கிறது இருக்கவில்லை. அதுக்கப்புறம் ஒண்ணு கேட்கிறா, நாம விவகாரத்துல இருக்கிறத விட விசாரிச்சு பார்த்தோம்னா வஸ்து ஒண்ணுதான்ங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நிஜம் என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா ஒண்ணுதான் கிடைக்கும். அதை சொல்றார், வஸ்து ஆதி மத்திய பர்யந்தஹீனம் சததைக ரூபம் எச்ச அந்நாத்வம் விஜயாதி பூயோ நதத்தா தத்து புது ஓசி தத்துவம். யோசனை பண்ணி பார்த்தோம்னா புத்திரிக்கு எங்கேயாவது ஆதி மத்திய பர்யந்த ஹீனம், ஆதி மத்தியம் அந்தம் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லாத ஏகரூபமாக இருக்கக்கூடிய வஸ்துங்கிறது ஏதாவது இருக்கா? இது கேள்வி. நம்ம பார்க்கிற இதுல ஒண்ணும் இல்லை. அப்போ வஸ்துவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வஸ்து இருக்கு, நாம அதை பார்க்கலன்னு சொன்னோம். நம்ம எதை பார்க்கிறோமோ அதை இந்த மாதிரி ஒரு வஸ்து எங்கேயான்னு நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை, பார்க்கல. ஆனால் நாம பார்க்கக்கூடியதெல்லாம் அப்படி இல்லைங்கிறத கண்டுபிடிக்கணும்.
அந்நாத்தம் இது யாதி பூரா மறுபடியும் மறுபடியும் மாறிண்டே எது இருக்கோ. அந்நாத்தம்னா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு, நாளைக்கு பார்த்தா வித்தியாசப்பட்டு போகும். இந்த மாதிரி மாறுதலை அடைஞ்சுட்டே இருக்கும். நதத் கதா அது நிஜமே இல்லைன்னு, அது பொய். புதோதி தத்துவம் அது எப்படி தத்துவமாகும், அது எப்படி சத்தியமாக ஆக முடியும்? மகி கடத்துவம் கடதா கபாலிகா கபாலிகா திருநரஜத் கதோனும் ஜனகி ஸ்வகர்மஸ்திரிதாத்மனிஷ்யை ஆலக்ஷதே ப்ரூஹி அஸ்திரவஸ்து. மகி அப்படின்னா இந்த பூமி, அதுலேருந்து கட்டம், அந்த அதிலே மண்ணை எடுத்து அவங்க வந்து கட்டம் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, உடம்பு போயிடுச்சு. உடம்பு போயிட்டா கபாலிகா அது இன்னும் பூர்ணமா போயிடுச்சு. அப்புறம் தூர்ல ரஜா, அப்புறம் பார்த்தா எல்லாம் பரமாணுவா ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இது ஏதாவது ஒரு மாதிரி இருக்கும். மகிங்கிறதும் எப்போதும் ஒரே மாதிரியாக இல்லை. அதுலேயே அந்த கட்டமும் அப்படியே நிரந்தரம் சாத்திரம் இல்லை. அதுல கபாலமும் அப்படி இல்லை, பூர்ணம் இல்லை, எதுவுமே தெரியவில்லை. ஆனா இது ஒவ்வொன்றுக்கு ஒண்ணு காரிகாரண பாவமாக லோகத்துல எல்லா நாளும் சொல்லப்படுறது. எல்லாரும் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, இதுலயே அது வந்தது அது வந்து. ஆனா அது தத்துவம் ஒண்ணுமே இல்லை. ஜனங்கி கர்மஸ்திரி ஆத்ம நிச்சயம், இவருடைய கர்மா வந்து இவருக்கு நிஜமான அந்த ஆத்ம தத்துவம் இருக்கு. ஆத்ம தத்துவத்தை நிச்சயம் பண்றதுக்கு பிரதிபந்தம் இருக்கு. அந்த ஆத்ம தத்துவத்துக்கு போறதுக்கு பிரதிபந்தம் இல்லாம இருந்தால் இவா இதுல விசாரம் பண்ணிட்டே இருக்க மாட்டான். இந்த கட்டத்துக்கு எது காரணம், அது என்ன காரணம்? ஏன்? ஏன்னா அந்த வழி எப்போ அடப்பட்டு கொடுத்தோ இவாளுடைய கர்மமானது இவாள ஆத்மபோதத்துக்கு பக்கம் போகக்கூடாம இப்ப கருத்தில் இருக்கோ, அப்போ உடனே விஷயத்துல வந்துருக்காங்க. இதுல எது காரணம், அதுல ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி பார்த்தா மகிழ்ச்சியும் கபாலுக்கா இந்த அனாத்ம வஸ்துல அவளுடைய விசாரங்கிறது தெரிந்து இருக்கு. கர்மஸ்திரிதாத்மனிஷ்டை ஆலட்சியத்தை புரூஹி கிமத்திர வஸ்து, இவ்வளவு காரியம் காரணம் அது இதுன்னு சொன்னாலே இதுல என்ன தத்துவம், நிஜம் ஏதாவது உண்டு? ஒன்றும் தஸ்மான் ந விஜானமர்த்தே தீபிதே கதாதி வித வஸ்துதானம் விஜானமேகம் நிஜகல்ப பேத விபின்ன சித்தை பகுதா சுதேகம். அதனால என்ன தீர்மானம் சொன்னா, விஜயானம் ஞானப்பொழுதுங்கிற அந்த ஆத்மா அதை தவிர்த்து வஸ்துங்கிறது ஒன்றுமே கிடையாது. கதாசி எந்த வஸ்துவும் கிடையாது, எங்கேயும் கிடையாது, எந்த காலத்திலும் கிடையாது. எப்போதுமே அந்த ஆத்மஸ்வரூபத்தை தவிர்த்து இன்னொரு வஸ்துங்கிறது கிடையவே கிடையாது. அந்த விஜயானம் ஒண்ணுதான். விஜயானம்னா அந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணுதான். நிஜ கர்மபேத விபின்ன சித்தை, அவளுடைய கர்மாவால அவாவா புத்தி கரண்டு கிடக்கு. இப்படி மாத்தி மாத்தி தெரிவிக்கிறது அந்த ஞானத்தை. பகுதா அப்படி இவன் சொல்றான், அவன் சொல்றான். ஒரே வஸ்துவை ஆளுக்கால் தன் புத்தி எட்டின அளவுக்கு மாற்றி மாற்றி பலவிதமாக சொல்லுகிறார்கள். ஆனா தியானம் விசுத்தம் விமலம் விசோகம் அசேஷ தோஷாது நிரஸ்த சங்கம் ஏகம் சரைவம் பரம பரேசக வாசுதேவகா நயத்தோடு நிரத்தி. அது சத்தியங்கிறது சாஸ்திரம் என்று சொல்லியிருக்கிறது. தியானம் விசுத்தி சுத்தமான தியானம், அது உண்மரம் பைத்தியாதோடம் இல்லாதது, விசோகம் சம்சார தோஷம் கிடையாது, அசேஷ தோஷாதி நிரஸ்த சங்கம், தோஷங்களும் இன்னும் இல்லை, சங்கமும் இருந்த ஒட்டாது அசங்கோஷம் புருஷனா ஏகம் அதா ஏகம் எப்பவும் இப்படிதான். அதுதான் பரமபரேசகா. ஐயா அது என்னது, வாசுதேவாத அந்நியம். அந்த வாசுதேவம் வாசுதேவனான்னு சொல்லி எந்த ஒரு தத்துவத்தை சொல்றோமோ அந்த தத்துவத்தை காட்டி இது வேறான தத்துவம் இல்லை. அதுவே தான் இந்த தியானம். தியானம் விமலம் சத்பாவ ஏக பவதோ மயோக்தா தியானம் யதா சத்தியம் அசத்தியம் மன்யதே ஏதத்து சம்விவகார பூதம் அத்ராபி துக்கம் புவனாசிரயம் சேவை சத்பாவ ஏக பவதா மயோக்தா. அந்த ஜடகர்த்தர் அவருடைய ஆட்சியானத்தை ஞாபகம் பார்த்தோம்னா, இந்த மாதிரியாக அப்பேற்பட்ட ஒரு வஸ்து இருக்கான்னு கேட்டேன் முன்னாடி. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இருக்கா, ஆதி லட்சணம் அந்தம் பரியந்தம்னா இல்லாத ஒரு வஸ்து எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டு இருக்கு. அதுதான் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அது எங்க இருக்குன்னு நீங்க கேட்டேன். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை, அதுதான் எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சத்காலகா இருக்கா என்ன சொன்னேன், யதா தியானம் சத்தியம். இந்த தியானம் ஒண்ணுதான் சத்தியம், அசத்தியம் அநீவது. தியானத்தை காட்டிலும் வேறானது எல்லாம் அசத்தியம் அப்படின்னு சொன்னோம். அப்ப நம்ம சத்தியமா லோகத்துல தெரிஞ்சிருக்கேன்னு கேட்டா இது வியாபகாரியம்.
இது பரமார்த்தம் இல்லை. நான் சொல்றது பரமார்த்த திருஷ்டியில் பேசுகிறேன். ஏகத்துய சம்வியவகார போகணும். இது வியாபகாரியம். இது சத்தியமா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அத்ராபிசோக்தம் சிவனாசிரியம். இந்த விஷயத்துல இவ்வளவு போனத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது எது? அந்த பரமார்த்தம் தான். பரமார்த்தத்து ரூபால சங்கேப சூயதாம் நம. பரமார்த்த தத்துவத்தை சுருக்கமாக சொல்றேன்னு கேட்டுக்கோ. ஏகோ வியாபி சமஸ்துதோ நிர்குணா பிரகிருதே ஸ்வரஹ ஜன்ம விருத்தாதி ரஹிதஹ ஹி ஆத்மா சர்வஜதஹ அவ்யயஹ பரஞானமயஹ அபத்புதி நாமஜாத்யாதிர்புது ந யுகவான் ந யுக்தோது மோக்ஷதி சத்ய ஆத்ம பரதேசேஷு தபோது ஏகமயம் தத்து விஜயானம் பரமார்த்தோது வைத்தியமோ அசத்திய தரிசனம். இதுதான் அவரை பண்ணின சங்கேத உபதேசம். அதாவது நம்ம ஆத்மத்துவத்தை நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் விபரீதம்னு சுருக்கமா சொன்னால்தான். ஏகா ஜீவாத்மான்னு ஒவ்வொரு சரீரத்திலும் தனித்தனி தானே, அது அப்படி இல்லை. ஏகா இதுக்கு விபரீதம் சொன்னா இது வேற அது வேற இல்லை. நாம எதை நினைச்சிட்டு இருக்கோமோ அதையே தான் தோணும். ஒவ்வொரு சரீரத்திலும் தனித்தனி ஜீவாத்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமோ இல்லையோ, அது இல்லை. ஏகா அப்படி இல்லை. யாவும் நாம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்? இப்ப எங்க இருக்கோம்னா சரீரத்துக்குள்ள இப்போது ஒரு சரீரத்துக்குள்ள பரிச்சின்னமா இருந்துட்டு இருக்கோம். இது எப்படி? அப்படி இல்லை, அது தப்புன்னு சொல்லிட்டு ஆத்மா வியாபின்னு சொல்லிட்டு சமஹா எல்லா இடத்துலையும் வித்தியாசம் இல்லாத ஒன்னாக இருக்கின்றது, ஒரே மாதிரி. சுத்தகான எந்த தோஷமும் அதுல ஒட்டாதது, சுத்தமாகவே இருக்கு. நிர்குணா எந்த குணமும் அதுல கிடையாது. பிரகிருதியே பலகா. பிரகிருதின்றது அஜ்ஞானம். அஜ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டதுன்னா அஜ்ஞானம் பரிசம் இல்லாதது. அஜ்ஞானத்தினால அது ஒன்றுமாகல. அஜ்ஞானத்துக்கு அடங்கி இருக்கிறதாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ, அஜ்ஞானம் பரமாத்மாவுக்கு நசைதான். ஜீவாத்மா அஜ்ஞானத்துக்கு வசமாக மாட்டிடுவதான்னு சொல்லுறது. அப்படி இல்லைங்கிறது பிரகிருதியே பலகா. ஜன்ம விருத்தாதி ரகிதோ ஆத்மா. ஜென்மாவுடைய இல்லையா நமக்கு உண்டு, வளர்வானா இல்லையா, பிறந்துட்டோம் ஒருத்தன் புத்தி அவனா இல்லையா, விருத்தியாகி எல்லா பரிணாமங்களும் வருவது இல்லையா, அதெல்லாம் கிடையாது. ஜென்ம விருத்தாதி ரகிதா ஆத்மா சர்வஜகா, எங்கேயும் வியாபிக்கின்றிருக்கக்கூடியவர். அவ்யயா, வியயமும் இல்லை, விநாசம் இல்லை. பரஜானமயா, ஞானம் தான், ஞான பொருளும் தான். அது அதுக்கு இல்லாத நாம ஜாத்தியாகிற விபூதி. அதுக்கு நிஜமான நாமா ஒரு பேரு கிடையாது, ஜாதி கிடையாது. நாமா ஜாவு அந்த ஒரு சப்தத்தினால அது தொடர்ந்து சொன்னா அதுக்கு பிரவൃத்தி ஏற்றம் ஒன்றும் கிடையாது, ஒரு குணம் கிடையாது, கிரியை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ந யோகவான் நாமா ஜாத்தியாதிகள் ந யோகவான். அது இதுவரையில் அந்த ஜாதி போக்குவரத்தோட சம்பந்தப்பட்டதே கிடையாது. ந யுக்தகா அபூ, இப்பவும் இல்லை, ஏற்கனவே ஆனதும் இல்லை. நைவ பார்த்தக யோகசக்தி. இதுக்கு மேல அதுக்கு ஏதாவது இதெல்லாம் வந்து சேர்த்துக்குமான்னு கேட்டா தேவையும் போறதில்லை. சத்திய ஆத்ம பரதேசு தபோது ஏகமலனி தத்து விஞ்ஞானம் பரமார்த்தோடு. ஆத்ம பரதேசேஷு, தன்னுடைய தேசம் மற்றவர்களுடைய தேசங்கள், இந்த எல்லா தேசத்திலும் ஒன்னாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அதுதான் பரமார்த்தம். தேசம் தேசமா பார்த்தா வெவ்வேறாக ஆபத்துங்கிறது அது தப்பு. அப்படி பார்த்தாக்க வைத்தினா இந்த தேசத்துல ஒரு ஆத்மா அந்த தேசத்துல ஒரு ஆத்மா சொன்னால் அதற்கு தரிசனா தவறாக புரிந்து கொண்டது. கஷ்டத்தை செய்ய பார்த்துருக்காங்க. அதே உபதிஷ்டம் சம்சயத்தை மகாமதே பரமார்த்த சாரபூதம் அத்வைதம் அத்வேஷகா. பரமார்த்த சாரபூதம் இது அத்வைதம் அத்வேஷகா. அதான் இதுதான் சங்கேபமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும். பரமார்த்தத்துடைய சாரம் என்னது? அத்வைதம். அத்வைதங்கிறது பரமார்த்தம். அதுவே சித நீராதிபேரேன யதீதம் திருஷ்யதேனஹ சாந்தி திருஷ்டத்திர ஆத்மாபி தபைதன் கிருதா. ஆகாசம் ஒண்ணுதானே, அது ஒரு இடத்துல சவுப்பா இருக்கு, ஒரு இடத்துல கருப்பா இருக்கு, இருக்குமா, நீளமா இருக்குங்கிற இது நல்லா இருக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தாக்க அது அந்த செவ்வானமா இருக்கு, சிவப்பா இருக்கு, பல கலர்ல தெரியுது. ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல இருக்கு. அந்த மாதிரி ஆத்மாவும் பல விதமா தெரியுது. ஆகாசம் ஒரு மாதத்துலையும் அடையில பார்க்கறது ஆகாசத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி இவன் பார்க்கறதுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏதோ சமஸ்தம் எதிராசிக்கின்ற தத் அத்தியோ நாஸ்தி பரம் தத்துவம்.
ஏக சமஸ்தம் எதிகாஸ்திரி, இங்க இருக்கக்கூடிய சமஸ்தம் ஒண்ணு விடாம ஒண்ணு பாக்கி இல்லாம எல்லாத்தையும் எடுக்குங்க. அது என்னதுன்னு கேட்டா நான் என்ன சொல்றேன், ஏகா அச்சுதா. அது என்னதுன்னா எல்லாம் அச்சுதம் தான். நாஸ்தி பரம் தத்துவம் இந்த காட்டிலும் வேறானதாக ஏதாவது இருக்காங்க அந்த அச்சுதம். சரி, நான் இருக்கேனா நீ இருக்கேனான்னு கேட்டா, ஓம் சதத்வம் சத சர்வமேக ஆத்மஸ்வரூபம் எத வேத மோகம். அந்த அச்சுதம் தான் நான், அந்த அச்சுதம் தான் நீ. ஓம் சதத்வம் சத சர்வமேகத்து, எல்லா சரீரத்திலும் இருக்கக்கூடிய அந்த அச்சுதம் தான், அந்த ஆத்மஸ்வரூபம் தான். இது வித்தியாசமாக இது வேற அது வேறுங்கிற இந்த பேருங்கிறது மோகத்தினால ஏற்பட்டது. அதை நீ உடனே தியாகம் பண்ணணும். ராஜவர்யா சத்யாத சேதம் பரமார்த்தம். அவர்கள் உபதேசத்தினாலே அந்த ராஜாவுக்கு உடனே ஞானம் வருந்துதான். சத்யாக சேதம் பரமார்த்தம். அந்த பரமாத்மான ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொண்டு இந்த பேர திருஷ்டிய உடனே வேண்டான்னு கழிச்சுட்டார். வேண்டான்னு கதாதி ஜாதி ஸ்மரணார்த்த தோஷா சத்தைவ ஜென்மன் அபவர்க்கமாக. அதுக்கப்புறம் இந்த ஞானம் வந்ததுனால அடுத்த ஜென்மா இல்ல, அதே ஜென்மாவில அபவர்க்கமாக மோட்சத்தை அடைகிறார். யோகீஷு விஷ்ணு புவனானி விஷ்ணு வனானி விஷ்ணு இறையோ விசிஷ்ட நத்திய சமுத்திராட்ச கைத சர்வம் விரக்தி என் நாஸ்திக விப்ரவர்க. இந்த எத்தனை ஆகாச நட்சத்திரம் ஜோதிச்சிருக்கோ அத்தனை ஜோதிச்சதும் அந்த விஷ்ணு தான் இந்த ரூபத்திலிருக்கிறார். வனானி விஷ்ணு, எல்லா கோணங்களும் இந்த விஷ்ணு தான். வனானி விஷ்ணு, வனங்கள் காடுகள்ல அவர்தான். விரயகா விசத்த பர்வதங்களாகட்டும் விஷ்ணுகளாகட்டும் நதியா சமுத்திராக எல்லாம் அவர்தான். எதாச்சு என் நாஸ்தி இந்த மாதிரி சொல்றது வரட்டும். இல்லாததும் விஷ்ணுன்னு சொல்லலாம் கேட்ட அங்க சாந்தோக்கியத்துல சொல்லியிருக்காங்க. இங்க அந்த தகராகாசத்தை இருந்தா இருக்கே, அதுல என்ன இருக்குன்னு வெளிக்கிட்டாதான் கேட்டாங்க. ரொம்ப சின்னதா சொல்றது. அப்ப அது சின்னதுன்னு நினைக்காது. யாவான்பாய மாதாசா தேவா காவானேஷம் பிரச்சனையா ஆகாசா அப்படின்னு குரு உபதேசம் பண்றாங்க. யாவான்னா இந்த ஆகாசம் தான் அவ்வளவு பெருசா அப்படின்னு கேட்டா, இந்த ஆகாசத்தையும் சேர்த்து இது முழுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பெருசுன்னு சொல்றதுக்காக எச்சன்னா அருவந்தலத்துன்னு சமாளிக்கும். இவன் இத்தனை ஜென்மாவில எத்தனை அனுபவிச்சிருக்கானோ அத்தனை வஸ்துக்கள், இதுவே ஏதாவது அனுபவிச்சுட்டு பாக்கி ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் போட்டு எதெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியாதோ எல்லாமே சேர்ந்ததுக்குள்ள இருக்கும். ஈக அஸ்தி ஈக நாஸ்தி. நாஸ்தினா அசத்துங்கிற அர்த்தம் இல்லை. இதுவரை இப்போ காணப்படாதது. இவன் இப்ப இருந்து எதெல்லாம் காணப்பட முடியாதோ இன்னும் வர்ணம் போல் இருக்கு, பாக்கி இருக்குன்னு நினைக்கிறானோ அத்தனையும் போட்டு இப்ப இல்லாதெல்லாம் கூட அப்புறமா வரக்கூடிய எல்லாம் கூட அந்த எதுவுண்டேதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கணும். அசத்துனா அசத்து இல்லை. விஸ்தார சர்வபூதஸ்ய விஷ்ணு விஸ்வம் என்று திரஷ்டவியம் ஆத்மனஸ்வத்மா அபேன விசேஷம். இது ரொம்ப வயசை சொன்னாங்க. இந்த விஷ்ணு பரமாத்மாவுடைய ஒரு விஸ்தாரம் விபூதியை தெரிஞ்சுக்கணும். அதனால எப்படி பார்க்கணும், அபேன ஆத்மனஹா அபேன திரஷ்டவியம். ஆத்மனா தான் ஜீவாத்மா, ஜீவாத்மாவை விட இன்னமாக தெரிந்துள்ளது, அதீனமாக தெரிஞ்சுக்கணுமா பரமாத்மா விசக்ஷனாக. அப்பதான் அந்த வித்வானாக வித்வானாக இருக்கிறவன் பரமாத்மாவை ஆத்மாவாக தெரிவிக்க. விஜேதஜனகி அஜானே நாசம் அத்தியந்திகங்கதே ஆத்மனோ பிரம்மணோ சேரம் அசந்தம் சக்கரிஷ்யதி. பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறும் வேதத்தை பண்ணிருக்கிறது யாரு சொல்றோம்? அஜானம் தான். விஜேதஜனகே அஜானி. தத்துவஞானம் அந்த அஜானம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா அதை யாரு பிரித்து வச்சிருக்கிறா? பிரித்து வச்சிருக்கவே முடியாது. வேதம் கஷ்ட விஷயம். அசந்தம் இல்லாத வேதத்தை காண்பிக்கின்றது அந்த அஜானமானது. அது போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த வேதத்துக்கு இடமே இல்லை. சத்பாவபாவம் ஆபன்னா சதாசம் பரமாத்மனா கவர்ச்சி அபிருதி வேதத்து கஷ்ட அஜானது. அந்த பரமாத்ம தியானம் வந்த உடனே சத்பாவபாவம் ஆபன்னா இவனே பரமாத்ம பாவத்தை அடைகிறவனா பரமாத்மா அபேரிப்பது. பரமாத்மாவே இவன் வேறு இல்லை. பரமாத்மாவோடு சேர்ந்தே இல்லை. பரமாத்மாவாகவே அழைக்கிறான். அந்த பேரத்து கற்று அஜ்ஞான கிருஷ்ணா. இதுக்கு முன்னாடி அவன் வேறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது அஜ்ஞான கிருஷ்ணா. ஞானமேவ பரம்பிரம்மா அஜ்ஞானம் பந்தாய திருஷ்யதே
ஞானாத்மகமிதம் சர்வம் அஜானாத்வித்யதேசரம் வித்யாபத்யேகம் ஞானம்னு உபகாரக. ஞானம் தான் பரபிரம்மா. அஜானங்கிறது பந்தத்தை கொடுக்கக்கூடியது. ஜானாத்மகமிதம் சர்வம் நஜானாத்வித்யதேசரம். ஜானாத்மகமான அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை விட்டால் வேறு எதுவும் இல்லை. அஜானம் கூட பிரம்மத்தினாலதான், பிரம்மன் தான். எல்லாமே பிரம்மன் சொல்றது. அஜானம் மாத்திரம் தனியா இருக்குன்னு நினைச்சிருக்காரு, அது கூட பிரம்மஸ்வரூபம் தான். அதனால வித்யா அவித்யா இது எல்லாமே அந்த ஞானஸ்வரூபமான பிரம்மசாந்தரத்தை புரிந்து கொள்ளுது.